Sin pero, sin pero, sin pero, sin pero, sin pero, sin Now, say my name. You're goddamn right. Hi friends, I am Jabez. I am doing BTech Petrochemical Technology in Anna University, Tiruchirappalli. Today we are discussing about de-asphalting process in petroleum production. இந்த de-asphalting processனா என்ன பார்த்தீங்கன்னா, ஆஸ்பல்டின் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸை ப்ரொடக்ஷன் ஆஃப் க்ரூட் ஆயில், அந்த க்ரூட் ஆயில் வந்து நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கிற ப்ராசஸ் தான் டீஆஸ்பல்டிங் ப்ராசஸ். அதாவது இந்த ஆஸ்பல்டின்ஸ் அது ஒரு காம்ப்ளெக்ஸ், அது வந்து ரெஃபைனரி பண்ணுறப்ப அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அந்த டீஆஸ்பல்டிங் ப்ராசஸ் பண்ணுறது மூலமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நமக்கு என்விரான்மெண்டல் இம்பாக்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ்பல்டின்ஸ் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்க்கோம். ஆஸ்பல்டின்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ், இது ஒரு சிங்கிள் மாலிகுல் இல்லை, இது ஒரு காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது கிளாஸ் ஆஃப் லார்ஜ் பாலிஅரோமேட்டிக் மாலிகுல்ஸ், அதாவது க்ரூட் ஆயிலில் ஒரு பாலிஅரோமேட்டிக்கல் மாலிகுல்ஸ், அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ். அது வந்து இன்சுலிபிள் இன் என்ஆல்கேன், அதாவது என்ஆல்கேனா எப்டேனு ப்ரோப்பேனு மாதிரி சொல்கிறோம்ல, இந்த மாதிரி இதில் வந்து நமக்கு இன்சுலிபிளாக இருக்கும். அரோமேட்டிக் சால்வெண்ட்ஸில் வந்து சொல்யூபிளாக இருக்கும். இது வந்து ஒரு சிங்கிள் கெமிக்கல் இல்லை, இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது இந்த இமேஜில் இருக்கல, இந்த இமேஜில் இருக்க மாதிரி ஒரு கிரானுல்ஸாக தான் இந்த ஆஸ்பல்டின்ஸ் இருக்கும். இது வந்து க்ரூட் ஆயிலில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறப்ப, அதாவது நம்ம க்ரூட் ஆயில்ஸ் எடுக்கிறப்ப நம்ம அதில் வந்து இந்த கிரானுல்ஸாக நமக்கு கிடைக்கும். அது நம்ம வந்து செப்பரேட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் டீஆஸ்பல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, கொலஸ்ட்ரால் ஆஃப் பெட்ரோலியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கொலஸ்ட்ரால் ஆஃப் பெட்ரோலியம், நம்ம நார்மலாக கொலஸ்ட்ரால் எதை சொல்லுவோம் நமக்கு தெரியும். கொலஸ்ட்ரால் ஆஃப் பெட்ரோலியம் இது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். இது என்ன பண்ணுதுன்னா, சேஞ்சஸ் இன் ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்ட் ஆயில் காம்போசிஷன் அதை வந்து சேஞ்ச் பண்ணுது. அதாவது ஒரு க்ரூட் ஆயிலில் இருக்கிற ப்ரெஷர், சர்டன் ப்ரெஷர் இருக்கும், சர்டன் டெம்பரேச்சர் இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஆயில் காம்போசிஷன் இருக்கும். காம்போசிஷன் ஆஃப் க்ரூட் ஆயில் நமக்கே தெரியும். அந்த மாதிரி இருக்கிறதுலாம் இது சேஞ்ச் பண்ணுது. இந்த சேஞ்ச் பண்ணுறப்ப லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து இதில் நம்ம அட்டென்ட் பண்ணுறோம். இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஒரு 4 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இதில் ப்ரெசிபிடேஷன் அண்ட் டெபோசிஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் precipitation and deposition. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் சேஞ்ச் ஆகிறப்ப நமக்கு அந்த பைப்லைன்லேயோ நம்ம எதில் தான் போகிறோமோ அதில் நமக்கு வந்து ஒரு பிளாக்கேஜ் அது நமக்கு கிடைக்குது. precipitation ஒன்று ஃபார்ம் ஆகுது. இந்த ஆஸ்பல்டின்ஸ் precipitation ஒன்று ஃபார்ம் ஆகிறப்ப சாலிட் டெபாசிட் வந்து அந்த நமக்கு வந்து அந்த பைப்லைன்ஸில் வரப்போ பிளாக்கேஜஸ், ப்ரொடக்ஷன் டியூபிங், சர்ஃபேஸ் ஃபெசிலிட்டி இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த பைப்லைன்ஸில் நமக்கு இது வந்து ஆஸ்பல்டின்ஸ் மூலமா நமக்கு நடக்குது. ரெண்டாவது, இந்த ஆஸ்பல்டின்ஸ் மூலமா என்ன நடக்குதுன்னா, இன்க்ரீஸ்டு விஸ்காசிட்டி. ஒரு சர்டன் விஸ்காசிட்டியில் தான் க்ரூட் ஆயில் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அந்த விஸ்காசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த ஆஸ்பல்டின்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுது. அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஹை விஸ்காசிட்டி இருக்கிறப்ப நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன். எப்படின்னா, நமக்கு விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கிறப்ப அதை நம்ம ரிஃபைன் பண்ணுறதும் இல்லை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதும், அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம அடுத்த க்ரூட் ஆயிலை வந்து அடுத்த ரிஃபைனரிஸ் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறப்ப அது எக்ஸ்பென்சிவாக ஆகுது. அப்படி எக்ஸ்பென்சிவாக ஆகும்போது நமக்கு அந்த ரிஃபைனரிஸ் வந்து நமக்கு லாஸ்ட்டில் தான் நமக்கு போய் முடியும். ஹெவி ஆயில்ஸ் அண்ட் பிட்டுமன் நேச்சுரலி கண்டென்ட்ஸ். ஹெவி ஆயிலும் பிட்டுமனும் நேச்சுராகவே ஹை ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஆஸ்பல்டின்ஸ் இருக்கும். அப்படி ஹை ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஆஸ்பல்டின்ஸ் இருக்கிறப்ப விஸ்காசிட்டி வந்து அதில் இன்க்ரீஸாகவே அதிகமாகவே தான் இருக்கும். அப்படி அதிகமாக விஸ்காசிட்டி இருக்கிறப்ப நமக்கு அது எக்ஸ்பென்சிவாக இருக்குது. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதும் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபவுலிங் ஆஃப் எக்யூப்மெண்ட். நம்ம ஹீட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நமக்கு தெரியும். நமக்கு ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், டபுள் பைப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் வந்து ஒரு எக்யூப்மெண்ட்ஸ், ஹீட் எக்ஸ்சேஞ்சிங் ப்ராசஸில் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ். அந்த எக்யூப்மெண்ட்ஸில் ஃபவுலிங் நமக்கு நல்லா கிரியேட் ஆகுது. ஃபோர்த்து, எமல்சன் ஸ்டெபிலைசேஷன். இந்த ஆஸ்பல்டின்ஸ் வந்து சர்ஃபேஸ் ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதுக்கு ஸ்டெபிலைஸ் வாட்டர் இன் ஆயில் எமல்சன் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி வைக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு இருக்குது. அப்படி ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்போது நமக்கு என்னென்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, செப்பரேட் ஆயில் க்ரூட் ஆயிலேருந்து வாட்டரை நம்ம வந்து செப்பரேட் பண்ணுற ப்ராசஸ் வந்து இன்னும் நமக்கு டிஃபிகல்ட் ஆகுது.
ஆகுது, இது ஹார்டர் ஆகுது. இந்த பாயிண்ட்ஸ்லாம் தான் இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ராப்ளம்ஸ் எது இருக்கும்போதுனா ஆஸ்பல்டின்ஸ் இருக்கிறப்ப ஒரு இண்டஸ்ட்ரியல் நமக்கு ப்ராப்ளம்ஸமாக நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டீஆஸ்பல்ட்டிங்கை பற்றி நம்ம பார்க்கலாம். டீஆஸ்பல்ட்டிங் பர்பஸ் என்ன, நமக்கு ரிமூவல் ஆஃப் ஆஸ்பல்டின்ஸ். ஆஸ்பல்டின்ஸ் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தோம், அதோட ரிமூவல் ஆஃப் நமக்கு ஆஸ்பல்டின்ஸ் தான் டீஆஸ்பல்ட்டிங். டீஆஸ்பல்ட்டிங்ஸ் டு ரெக்கவர் கிளீனர் மோர் வேல்யூபிள் ஹைட்ரோ கார்பன்ஸ் ஃப்ரம் ஹெவி ரெசிடியல் ஆயில்ஸ். ஹெவி ரெசிடியல்ஸ் ஆயிலிருந்து மோர் வேல்யூபிள் ஹைட்ரோ கார்பன்ஸை நம்ம வந்து அதை செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம் பை ரிமூவிங் ஆஸ்பல்டின்ஸ். ப்ராசஸ் ப்ரொடியூசஸ் டீஆஸ்பல்டட் ஆயில், DAO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஆயில் வந்து ஒரு ஃபீட் ஸ்டாக் வந்து நம்ம கொடுக்குறோம். அதில் வந்து ஃப்ளூயிட் கேட்டலிக் கிராக்கிங் ஆர் ஹைட்ரோ கிராக்கிங் இந்த ஃபீட் ஸ்டாக் கொடுத்து அந்த ப்ராசஸ் நடக்கிறப்ப இந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. இது வந்து என்ன பண்ணுதுன்னா திஸ் என்ஹான்ஸ் த ஓவரால் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த ரிஃபைனரி. இது ஓவரால் எஃபிஷியன்சி நமக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. அப்புறம் ப்ராஃபிட், ஒரு ரிஃபைனரியோடைய ப்ராஃபிட்டை நமக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. ரெண்டாவது நம்ம பார்க்குற பாயிண்ட் என்னன்னா, என்ன ஃபீட் ஸ்டாக் நம்ம கொடுக்குறோம், டீஆஸ்பல்ட்டிங்க்கு என்ன ஃபீட் ஸ்டாக் கொடுக்குறோம். ஆக்சுவலாக நம்ம எல்லா ரிஃபைனரிலும் கொடுக்குற ஒரு டீஆஸ்பல்ட்டிங் ஃபீட் ஸ்டாக் என்னன்னா வேக்கம் ரெசிடியூ. இந்த வேக்கம் ரெசிடியூ வந்து எப்படின்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேக்கம் டிஸ்டிலேஷன் காலத்தில் ஒரு பாட்டம் ப்ராடக்ட் ஒன்று கிடைக்கும். அந்த பாட்டம் ப்ராடக்ட் தான் வேக்கம் ரெசிடியூன்னு சொல்கிறாங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா இந்த வேக்கம் ரெசிடியூ என்னென்னலாம் இருக்கும்னா ஒரு ரிச் இன் ஹை மாலிகுலர் வெயிட், மாலிகுலர் வெயிட் அதிகமாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட்ஸ் என்னென்ன மெட்டல்ஸ், சல்ஃபர், நைட்ரஜன், ஆஸ்பல்டின்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு இந்த வேக்கம் ரெசிடியூல இருக்கும். Without further treatment, this residue has limited uses, mostly in low value application like fuel oil or asphalt. இதை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அதில் இந்த டீஆஸ்பல்ட்டிங் இந்த வேக்கம் ரெசிடியூ ஆட் பண்ணுறப்போ நமக்கு வந்து இதை ஃபீட் ஸ்டாக்காக எடுத்து அதை நம்ம இந்த டீஆஸ்பல்ட்டிங் ப்ராசஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் டீஆஸ்பல்ட்டிங் ப்ராசஸ். சால்வெண்ட்டை வச்சு நம்ம எப்படி டீஆஸ்பல்ட்டிங் ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து நம்ம அதில் டிசால்வ் பண்ணி அதை நம்ம அப்படி பண்ணுறோம். அதில் கீ ஸ்டெப்ஸ் வச்சு நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மிக்சிங், இந்த ஃபீட் ஸ்டாக் வந்து மிக்ஸ்டு வித் சால்வெண்ட். ஃபர்ஸ்ட் இந்த ஃபீட் ஸ்டாக் நமக்கு இருக்கல வேக்கம் ரெசிடியூ, இந்த வேக்கம் ரெசிடியூ ஃபீட் ஸ்டாக்கை வந்து நம்ம சால்வெண்ட் கூட மிக்ஸ் பண்ணுறோம். சால்வெண்ட் என்னது, ப்ரோபேன், பியூட்டேன், பென்டேன் இதெல்லாம் வந்து நமக்கு சால்வெண்ட்டாக நம்ம எடுத்து அதை ஃபீட் ஸ்டாக்கோட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா செப்பரேஷன். லைட்டர் ஆயில்ஸ் டிசால்வ் இன்டு த சால்வெண்ட், ஹெவி ஆஸ்பல்டின்ஸ் precipitate out. லைட்டர் ஆயில்ஸ்லாம் நம்ம சால்வெண்ட்டோட டிசால்வ் ஆகிடுது. ஹெவி ஆஸ்பல்டின்ஸ் அந்த ஹெவி ஃப்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து precipitate out ஆகுது. நம்ம precipitate நம்ம எடுத்துக்கிறோம். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கவரி. இந்த சால்வெண்ட் இஸ் செப்பரேட்டட் வந்து அந்த சால்வெண்ட்டை வந்து செப்பரேட் பண்ணி அதை ரீசைக்கிள் பண்ணுறோம். அப்புறம் என்ன நடக்குதுன்னா DAOவும் பிச்சும் நமக்கு வந்து கிடைக்குது. DAOவும் பிரச்சனை மெயின் ப்ராடக்ட்ஸ் இந்த இதில். ஃபோர்த்து என்னென்ன சால்வெண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், டைப்ஸ் ஆஃப் சால்வெண்ட் நம்ம யூஸ் இங்கே என்னென்ன சால்வெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த நம்ம வந்து சாய்ஸ் ஆஃப் சால்வெண்ட்ஸ் சிக்னிஃபிகன்ட்லி அஃபெக்ட்ஸ் த குவாலிட்டி அண்ட் ஈல்ட் ஆஃப் DAO. நம்ம எந்த சால்வெண்ட்டை சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நம்மளுடைய குவாலிட்டியும் நம்மளுடைய ஈல்டும் அந்த DAO அந்த நமக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரோபேன் தான் வந்து மோஸ்ட் செலக்டிவ், அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு சால்வெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோபேன் வச்சு தான் இந்த டீஆஸ்பல்ட்டிங் ப்ராசஸ் பண்ணுறாங்க. இது ப்ரொடியூசர் கிளீனர் DAO நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. லோவர் ஆஸ்பல்டின் அண்ட் மெட்டல் கண்டென்ட்டையும் ஆஸ்பல்டினை நமக்கு குறைச்சி நமக்கு DAOவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட் சால்வெண்ட் என்ன யூஸ் ஆகுதுன்னா பியூட்டின். இதை வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க, இது லெஸ் செலக்டிவாக தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. பட் ப்ரொவைட்ஸ் ஹையர் DAO ஈல்டை நமக்கு வந்து இது ப்ரொவைட் பண்ணுது. லாஸ்டா பென்டேன் வந்து ஏதாவது லீஸ்ட் அமௌண்ட்டாக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதாவது லீஸ்ட் செலக்டிவ். ஏன்னா இது மே ரிசல்ட் இன் ஆஸ்பல்டின் கேரி ஓவர் இன்டு DAO. ஆஸ்பல்டின் வந்து DAO கேரி அவுட் பண்ணுது. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா மோர் செலக்டிவ் சால்வெண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஹையர் குவாலிட்டி DAO பட் வித் லோயர் ஓவரால் ஈல்டும் ஹையர் குவாலிட்டி DAO தான் செலக்டிவ் சால்வெண்ட்ஸ் வந்து இதை வந்து கிரியேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இதுதான் டைப்ஸ் ஆஃப் சால்வெண்ட் யூஸ்டு. ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன பார்க்கணும்னா ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த DLC ப்ராசஸ். நம்ம இந்த ப்ராசஸ் பண்ண மூலமா நமக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது, இந்த ப்ராசஸ் மூலமா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கிடையாது. 2 ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீஆஸ்பல்டட் ஆயில், DAO டீஆஸ்பல்டட் ஆயில் நமக்கு தெரியும். இது வந்து ஒரு க்ளீன் லைட் ஆயில் suitable for processing catalytic unitsல வந்து இது வந்து ஒரு க்ளீன் லைட் ஆயில் நமக்கு ஒரு கிடைக்குது இந்த கிளைன். இது வந்து DAO has lower level of contaminants, easier to upgrade. இது வந்து ஃபியூல்ஸாகவும் பெட்ரோகெமிக்கல்ஸும் ஈஸியாக நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பல்ட் ஆர் பிச்ன்றது ஒரு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து கார்பன் அதிகமாக நமக்கு அந்த மெட்டீரியலில் கிடைக்குது. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், ரூஃபிங், லோ கிரேட் ஃபியூல், இன் சம் ரீஜியன்ஸ் இதெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் ஆஃப் டீஆஸ்பல்ட்டிங். இந்த ப்ராசஸ் பண்ணோம்னா என்னென்ன அட்வான்டேஜ், இன்க்ரீசஸ் கன்வர்ஷன் ஆஃப் ஹெவி ரெசிடியூஸ் இன்டு வேல்யூபிள் லைட்டர் ப்ராடக்ட்ஸ். அந்த ஹெவி ரெசிடியூஸ் அதை வந்து நமக்கு வந்து வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது.
இட் இஸ் ஃபவுலிங் அண்ட் டீஆக்டிவேஷன் ஆஃப் கேட்டலிசிஸ். அந்த ஃபவுலிங் நம்ம பார்த்தோம்ல, அந்த ஈடெக்ஸ் சென்சரில் ஃபவுலிங், அந்த டீஆக்டிவேஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட், இந்த டவுன் ஸ்ட்ரீம் யூனிட்ஸ் தான் இது வந்து ரிடியூஸ் பண்ணுது. மூணாவது பாயிண்ட்னா இம்ப்ரூவ்ஸ் ப்ராடக்ட் குவாலிட்டி பை ரிமூவிங் மெட்டல் சல்ஃபர் ஆஸ்பிரின்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுனால நமக்கு ப்ராடக்ட் குவாலிட்டி நமக்கு இம்ப்ரூவ் ஆகுது. ஃபோர்த் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா எனேபிள்ஸ் பெட்டர் கண்ட்ரோல் ஓவர் ரெஃபினரி ப்ராடக்ட் ஸ்லேட். ரெஃபினரி ப்ராடக்ட் ஸ்லேட்டை அந்த கண்ட்ரோல் வந்து நமக்கு பெட்டர் எனேபிளர்ஸாக நமக்கு பண்ணி கொடுக்குது. செவன்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் என்னென்ன இடத்துல நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் ரிஃபைனரிஸ்ல என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்கன்னா ரோஸ்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. அதாவது ரெசிடியம் ஆயில் சூப்பர் கிரிட்டிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் பை கேபர் அப்படி ஒரு டெக்னாலஜி நமக்கு யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் யூஓபி சால்வல் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் சால்வெண்ட் டீஆஸ்பெக்டிங் யூனிட்ஸ் எஸ்டிஏ அப்படின்ற ஒரு டெக்னாலஜி நமக்கு யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் வந்து இந்த சிஸ்டம்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதை எப்படி ஆப்ரேட் பண்றாங்கன்னா ஹை ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர்ல ஆப்ரேட் பண்றாங்க. இதெல்லாம் வந்து சால்வெண்ட் ரெக்கவரிக்கும் எனர்ஜி எஃபிஷியன்ட்டுக்கும் ஆப்டிமைஸ்டா இருக்கும். லாஸ்ட் என்ன பார்க்கறோம்னா என்விரான்மெண்டல் என்ன இம்பாக்ட் இருக்கு. என்விரான்மெண்டல் வந்து ஆப்ரேஷனல் கன்சிடரேஷன். இந்த டீஆஸ்பெக்டிங் வந்து என்னதான் நமக்கு ரிஃபைனரி வைஸ் நமக்கு ஒரு பெனிஃபிட்ஸாக இருந்தாலும் நிறைய என்விரான்மெண்டல் இம்பாக்ட்ஸ் நிறைய இருக்க தான் செய்யுது. சால்வெண்ட் லாஸ் அண்ட் எமிஷன்ஸ், ஹேண்ட்லிங் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் பிட்ச், இதில் வந்து நமக்கு நிறைய லாஸ் இருக்குது, என்விரான்மெண்டல் இம்பாக்ட் நிறைய இருக்குது. எனர்ஜி கன்சப்ஷன் இன் சால்வெண்ட் ரெக்கவரி சிஸ்டம் நிறையவே நமக்கு இருக்குது. இது நம்ம வந்து ஆனால் ஒரு பாயிண்ட் என்ன, மாடர்ன் டிசைன்ஸில் வந்து இந்த இன்கார்பரேட்டிவ் ரெக்கவரி அண்ட் ரீசைக்ளிங் சிஸ்டம் மூலமா இந்த என்விரான்மெண்டல் இம்பாக்டை தான் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியரி சொல்லுது. கன்க்ளூஷன் நம்ம என்ன பார்க்குறோம்னா இந்த டீஆஸ்பெக்டிங் ப்ராசஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபைனரிக்கு வந்து ஒரு மோஸ்ட் வாண்டட் ஒன்னாக தான் நமக்கு இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த டெக்னாலஜிஸ் வளர வளர இந்த டீஆஸ்பெக்டிங் ப்ராசஸ் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸை ஃபுல் ப்ராடக்ட்ல வந்து நம்ம மேக்ஸிமமாக ஒரு பேரல் க்ரூட் ஆயில் எடுத்துக்கிறோன்னா அதுக்கு இருக்கிற வேஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அப்புறம் ஓவரால் எஃபிஷியன்சி நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. அந்த க்ரூட் ஆயில் அப்படியே டோட்டலாகவே நமக்கு வந்து எப்படி நம்ம அதை ப்ராடக்டாக மாற்றுறதுக்கு இந்த டீஆஸ்பெக்டிங் ப்ராசஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நமக்கு அடுத்தடுத்து நம்ம இந்த டெக்னாலஜிஸ் வளர வளர இந்த ப்ராசஸ் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாங்க. தேங்க்யூ. Hello everyone, I am S. Lakshmanan, currently studying second year Petrochemical Technology 2024 to 28 batch from the team of Profined Petros. பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஹைட்ரோஃபைனிங். இப்போ ஹைட்ரோஃபைனிங் ஆஃப் லூப் ஆயில்னா என்னென்னா நம்மளுக்கு தேவையான லூப் ஆயிலை ஹைட்ரோஃபைனிங்கிற ப்ராசஸ் மூலமாக அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது தான் ஹைட்ரோஃபைனிங். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைட்ரோஃபைனிங்னா என்ன விஷயம்னா இது வந்துட்டு ஹைட்ரோ ட்ரீட்டிங்கிற இன்னொரு பேர்லேயும் கூப்பிடலாம். இது ஒரு மைல்டு ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரோ கிராக்கிங் கூட சொல்லலாம். ஹைட்ரஜன் வச்சு பிரிச்செடுத்து ஒரு டிசைடு ப்ராடக்டாக எக்ஸ்ட்ராக்டாக எடுக்கிறோம், அவ்வளோதான் விஷயமே. இப்போ அதையே நம்ம ஏன் பண்ணணும்னா தேவையில்லாத இம்ப்யூரிட்டிஸ் எப்படி பார்த்தாலும் க்ரூட் ஆயில் இருந்துக்கிட்டே இருக்கும். சல்ஃபர் 10 to 50 ppm பார்ட்ஸ் பெர் மில்லியன் தான் இருக்கும். ஆனால் அதுவே நம்மளுக்கு சுற்றுச்சூழலுக்கு பயங்கரமான கெடுதல். அதே மாதிரி நைட்ரஜன் வந்து மொத்த அந்த மிஷின்ஸுக்கு கெடுதலாக வரும் மொத்தமாகவே. அதனால் இதெல்லாம் மேஜர் 3 வில்லன்கள். இவங்களெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணணும். இதையே நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கேற்ற கலர் கிடைக்கணும், ஸ்டெபிலிட்டி வேணும். அதுக்காகவும் விஸ்காசிட்டி இண்டெக்ஸும் ஆக்சிடேஷன் ரெசிஸ்டன்ஸும் நம்மளுக்கு அதிகமாக இருந்தால் தான் அது உறுதித்தன்மையாக நல்லா வேலை செய்யும். அதுக்காக இதை நம்ம க்ளீன் பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதோட ஆப்ரேட்டிங் கண்டிஷன். இதை வந்துட்டு ஆல்ரெடி ஹைட்ரஜனை வந்து இந்த 4 டைப்லையுமே இப்போ சல்ஃபர் எடுக்கிறனாலும் சரி, நைட்ரஜன் எடுக்கிறனாலும் சரி, ஆக்சிஜன் எடுக்கிறனாலும் சரி, தேவையான மெட்டல்ஸ் எடுக்கிறதுனாலும் சரி, ஆல்ரெடி அதுக்குள்ளே ஹைட்ரஜனை போட்டு ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஃபீட் பண்ணதில் மினிமம் டெம்பரேச்சராக 300 to 400 டிகிரி செல்சியஸ்குள்ளே இருக்கும். அது வித் ப்ரெஷர் ஆஃப் 30 to 130 atm அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோடு அது மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஹைட்ரஜன் சர்க்குலேஷன் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் க்யூபுக்குன்னு பார்த்திங்கன்னா 100 to 300 ஹைட்ரஜனுக்குள்ளே இருக்கும். அந்த ஒரு மீட்டர் க்யூப் ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஹைட்ரஜன் இருக்கும். அதே மாதிரி ஸ்பேஸ் வெலாசிட்டின்னு பார்த்திங்கன்னா ஹைட்ரஜனுக்காக மட்டும் பார்த்திங்கன்னா 0.5 to 2 இருக்கும். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டிக்குள்ளே ஹைட்ரஜன் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இங்கே அங்கே அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கும். இதில் வந்துட்டு வெறும் ஹைட்ரஜனை மட்டும் போட்டால் வேலைக்கு ஆகாது. இதுக்கு தேவையான கேட்டலிஸ்ட்டும் தேவைப்படும். கேட்டலிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோபால்ட் மொலிப்டனம் வித் அலுமினா பேஸ், அதேமாதிரி நிக்கல் மொலிப்டனம் வித் அலுமினா பேஸ். இது வந்துட்டு ரியாக்ட் பண்ணாது. இது வந்துட்டு ரியாக்ஷனை ஃபாஸ்டன் பண்ணிவிடும். அதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணணும். வெறும் ஹைட்ரஜன் மட்டும் வச்சா அது எப்போ வேலை செஞ்சு எப்போ நம்மளுக்கு டிசைட் ப்ராடக்ட் கிடைக்கிது. அதுக்காக இந்த கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணால் விறுவிறுன்னு வேலையை பார்த்து கொடுக்கும். தட்ஸ் ஆல். அதுக்கடுத்து இதில் வந்து நான் சொன்ன மாதிரி சல்ஃபர் ரிமூவ் பண்ணணும், நைட்ரஜன் ரிமூவ் பண்ணணும், ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணணும், தேவையில்லாத அரோமேட்டிக்ஸை ஹைட்ரஜன் மூலமாக ரிமூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ டீசல்ஃபரைசேஷன் HDSன்னு சொல்லுவாங்க. இப்போ க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா C5லேருந்து C9 அல்கேன்குள்ளே இருக்கும்.
அத்தனை ப்ராடக்ட் இருக்கும், கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ப்ராடக்ட் இருக்கும். இப்போ அதில் எந்த மாதிரி எஸ்ஸு வந்து சல்ஃபர் வந்து பைண்ட் ஆகிருக்குன்னு தெரியாது. ஒரு இதில் சல்ஃபைடாக இருக்கும், ஒரு இதில் வந்து மெர்காப்டன்ஸாக இருக்கும், CH3SH அந்த மாதிரி SHSHாக சேர்ந்து இருக்கும். என்னவாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு தேவை அந்த எஸ்ஸை பிரித்து எடுக்கணும். அதுக்கு வந்து அந்த நம்மளுக்கு கிவன்னாக கிடச்ச அந்த சல்ஃபர் இருக்க அந்த க்ரூடை உள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு ஹைட்ரஜனை விட்டு தாளித்து எடுத்தோன்னா நம்மளுக்கு H2S சுட சுட ரெடியாகி வெளியே வந்துடும். அதுக்கடுத்து நம்மளுக்கு டிசைர்டான ஹைட்ரோ கார்பன் வெளியே கிடைக்கும். இது மட்டும் பண்ணால் பத்தாது. ஏன்னா ஆல்ரெடி சல்ஃபர் மட்டும் தான் எடுத்துருக்குறோம், இன்னும் நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹைட்ரோடிநைட்ரஜனேஷன், நைட்ரஜனை பிரித்து எடுக்கிறோம். அதே மாதிரி கிவன் காம்பவுண்டுக்குள்ளே நைட்ரஜன் எந்த மாதிரி வேணாலுமே இருக்கலாம், NH2ஆக கூட இருக்கலாம், வெறும் எண்ணாவே இருக்கலாம், அந்த மாதிரி எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் அதிலருந்தும் நம்ம பிரித்து எடுக்கும்போது H2ஓட மிங்கிள் ஆகி வெளியே வரும்போது NH3 வெளியே வரும். இப்போ ஒருவேளை அதில் NH மட்டும் இருக்குன்னா NH3 வெளியே வரும். அந்த மாதிரி என்னவாக இருந்தாலும் சரி, இதில் வந்துட்டு NH3 அமோனியாவாக வெளியே வந்துடும், நைட்ரஜன் வந்து அமோனியாவாக வெளியே வந்துடும் வித்து நம்மளுக்கு டிசைர்டான ஹைட்ரோ கார்பனோட. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் இருக்குது. அது என்னென்னா ஆக்சிஜன் மட்டும் வெளியே எடுத்துட்டோன்னா ஓகே ஃபைன், முடிஞ்சு கதை. ஹைட்ரோ டீஆக்சிஜனேஷன் HDO. இதில் அந்த ஆக்சிஜன் வந்து எப்படி வேணால் பைண்ட் ஆகிருக்கலாம். அந்த பைண்ட் ஆனதில் வித்து ஹைட்ரஜனை உள்ளே அமுச்சு எடுத்துட்டோன்னா வாட்டரோட ரியாக்டிவ் வெளியே வந்துடும். ஃபஸ்ட் வந்துட்டு ஆக்சிஜன் பிரித்து வெளியே வந்துடும். அந்த ஆக்சிஜனை கேப்சர் பண்ணுற விதமாக H2O போகும். H2O போய் H2Oவாக வெளியே வரும், அவ்வளோதான். அப்புறம் நம்மளுக்கு டிசைடு ஹைட்ரோ கார்பன் வெளியே கிடைக்கும். இந்த மூணு தான் மேஜரான இருக்கிற நம்மளுக்கு எனிமீஸ். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாலே அந்த இதை நம்ம லூப் ஆயிலாக யூஸ் பண்ணலாம், அந்த க்ரூட் ஆயிலை லூப் ஆயிலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இப்போ நான் சொன்னது உங்களுக்கு அவ்வளோக்கு புரிஞ்சிருக்காது. இப்போ இன்னும் அழகாக புரிய வைக்கணும்னா ப்ராசஸ் ஃப்ளோக்குள்ளே வருவோம். ப்ராசஸ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது, அது நம்ம வாய் வழியாக சொல்லிட்டேன். இப்போ ப்ராசஸ் எப்படி நடக்க போகுதுன்னா, நம்ம ஃபீடுக்குள்ளே ஹைட்ரஜனை மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். என்னவாக இருந்தாலும் சரி, அந்த மொத்தமாக க்ரூட் ஆயில் உள்ளே போட்டுட்டு ஹைட்ரஜனே உள்ளே மிக்ஸ் பண்ண விட்டுட்டு, ஹைட்ரஜன் கேஸ் அது மிக்ஸ் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரீ ஹீட்னா முன்னாடி ஹீட் பண்ணி வச்சுருப்போம் அந்த ரியாக்டர் பெட்டில் வித் கேட்டலிஸ்ட்டோட உள்ளே வச்சு ரிதமில் அந்த மாதிரி ரிதமில் வச்சுருப்போம். அந்த ரிதமில் வந்ததுக்கப்புறம் இது வந்துட்டு இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணிட்டு அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட் ரிமூவ் பண்ணிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு தேவையான மாதிரி H2 வெளியே வரும், H2S வெளியே வரும், NH3 வெளியே வரும். இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வெளியே வந்துடும், தேவையில்லை அப்படிங்கிறத வெளியே வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஹைட்ரஜன் வந்து ரீசைக்கிள் ஆகி திரும்ப ஒரு ரியாக்டருக்குள்ளேயே போகும். அதுக்கடுத்து இது சுழற்சி முறையாக யூஸ் பண்ணி திரும்ப இந்த ஹைட்ரஜனை அழகாக எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அழகாக சொல்லணுன்னா முதல்ல ஹைட்ரோஃபினிஷ்டு ஆயில் இருக்கும், ஹைட்ரோஃபினிஷ்டு ஆயில் அந்த ஆயில் இருக்கும். அப்புறமா வந்துட்டு அதை ஃபர்தராக டிவேக்சிங் இல்லைனா பிளெண்டிங் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக நம்மளுக்கு லூப்ரிகேட்டிங் ஆயில், அதாவது கிரீஸ், அந்த மாதிரி சில பல பொருட்கள் கிடைக்கலாம். அதான் வந்துட்டு பெட்ரோலியம் ப்ராடக்டாக இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பெட்ரோலியம் ப்ராடக்டாக கிடைக்கும். இப்போ ஹைட்ரோ ஃபைனிங் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, தேவையான லைட்டர் கலர்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக, இது கிரீஸ் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக. அப்புறம் ஸ்டேபிளான லூப்ரிகண்ட்டாக இருக்கும், ஒரு திட நிலையில் இருக்கிற லூப்ரிகண்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஆக்சிடேஷன் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். என்னென்னா தேவையில்லாமல் ஆக்சிஜன் நிறைய இருக்குது, 21% தான் இருக்குது இதில் நம்ம அட்மாஸ்பியரில். தேவையில்லாமல் அது கூட ரியாக்ட் ஆகி அப்புறம் அது கொரோட் ஆகி அதுவே போட்டவனே வினையாகிடக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சல்ஃபர் நைட்ரஜன் ஆக்சிஜன் பிரித்து எடுத்துட்டோம். அதனால என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். மெயின்லி சல்ஃபர் பிரித்து எடுத்துட்டோம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் 10 to 50 ppm தான் இருக்குது. ஒரு 10 லட்சத்துக்குள்ளே 50 to 10 இடத்துல மட்டும்தான் 10 பீஸ் மட்டும்தான் சல்ஃபர் இருக்கும். ஆனால் அதுவே நம்மளுக்கு பயங்கரமான வில்லன் ஆகும். இது நம்மளுக்கும் சரி, இந்த உலகத்துக்கும் சரி. ஸோ அதை பிரித்து எடுக்கிறதுல ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ கம்பேரிசன் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஈஸியாச்சு. என்னென்னா சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் நம்ம ஃப்ரெண்டு பண்ண மாதிரி ரிமூவ்ஸ் அரோமேட்டிக்ஸை மட்டும்தான் ரிமூவ் பண்ணி எடுக்க முடியும். அதை மட்டும்தான் ரிமூவ் பண்ணி எடுக்க முடியுமே வெளியே சல்ஃபரையோ நைட்ரஜனையோ ரிமூவ் பண்ணி எடுக்க முடியாது. அடுத்தபடியாக டிவேக்சிங்கில் பார்த்திங்கன்னா அதோட பவர் பாயிண்ட்டை மட்டும்தான் நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியுமே வெளியே ஸ்டெபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகாது. ஆனால் இதை தாண்டி நிறையா பண்ணலாம். ஆனால் மேஜராக இதில் வந்து இம்ப்ரூவ் பவர் பாயிண்ட்டு, அதில் மேலே பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக்ஸை பயங்கரமாக ரிமூவ் பண்ணும். உள்ளுக்குள்ளே சின்ன தான் நிறையா பண்ணும். ஆனால் நம்மளுக்கு பெருசாக இது பண்ணுறாங்களோ அது மட்டும் தானே கணக்கு தெரியும். அந்த மாதிரி தான் இதுவும். ஹைட்ரோஃபைனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டைப்பில் வந்தோன்னா ஓவராலாகவே மொத்தமாகவே அப்கிரேட் பண்ணிவிடும். இருக்கிறத நான் பயங்கரமாக அப்கிரேட் ஆகி வெளியே வரேன் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அப்கிரேட் ஆகி வெளியே கிடைக்கும். ஆனால் இது வந்துட்டு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வந்துட்டு ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுறான், அதுக்கேற்ற கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறான், இது லொஸ்க்குன்னு நிறையா யூஸ் பண்ணுறோங்கிறனால நம்மளுக்கு ஹையர் காஸ்ட்டாக போயிடும். ஸோ இது வந்து அப்ளிகேஷன் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினில் யூஸ் பண்ணால் இன்ஜின் ஆயில், டர்பைனில் யூஸ் பண்ணால் டர்பைன் ஆயில், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அந்த லைனில் யூஸ் பண்ணால் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில்,
அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணால் இண்டஸ்ட்ரியல் லூப்ரிகன்ட்ஸ். இப்போ இது வந்துட்டு எப்படி ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்குறாங்கன்னா ஏபிஐலையும் ஐஎல்எஸ்ஏசிலையும் பார்ப்பாங்க. அந்த இதில் வச்சு அதோட ஸ்பெக்ஸ் என்னென்னு பார்த்துப்பாங்க. இதுதான் இதோட மேஜர் அப்ளிகேஷன் கூட. தட்ஸ் ஆல். ஃபைன். தேங்க்யூ. Hello everyone, I am Darun Sai, currently studying second year petrochemical technology 2024 to 28 batch. இப்போ டிவேக்சிங் ப்ராசஸ்ன்ற டாப்பிக்கில் வந்து அதை பற்றி நான் பேச போகிறேன். இப்போ இன்ட்ரொடக்ஷன் டு டிவேக்சிங்கை பற்றி பார்ப்போம். டிவேக்சிங் இஸ் வைட்டல் ப்ராசஸ் இன் பெட்ரோலியம் ரிஃபைனிங். அதாவது வந்து டிவேக்சிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராசஸ் பெட்ரோலியம் ரிஃபைனிங்கில். அப்படின்னா டிவேக்சிங்னா முதல்ல என்னென்னு சொல்கிறேன். டிவேக்சிங்னா என்னென்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸில் உள்ள வேக்ஸ் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் டிவேக்சிங். இப்போ பார்த்தீங்கன்னா வேக்ஸ்லாம் பொதுவாக வந்து லாங் செயின் பேராஃபின்ஸாக இருக்கும். லோ டெம்பரேச்சரில் அது வந்து சாலிடாக மாறிடும். அதுதான் வந்து வேக்ஸ் அப்படின்றது. லோ டெம்பரேச்சரில் அந்த வேக்ஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்போது புவர் பம்பபிலிட்டி, க்ளவுடினஸ் அண்ட் லிமிட்ஸ் இந்த யூஸ் இன் கோல்டு கிளைமேட்ஸ். கோல்டு கிளைமேட்ஸில் அதோட ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் வந்து டிக்ரீஸ் ஆகிரும். அதனால தான் வந்து டிவேக்சிங்கிற ஒரு ப்ராசஸே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிவேக்சிங் ப்ராசஸில் வந்து பொதுவாக 2 வகையான டிவேக்சிங் ப்ராசஸை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று சால்வெண்ட் டிவேக்சிங், இன்னொன்று வந்து கேட்டலிட்டிக் டிவேக்சிங். இப்போ அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். Solvent dewaxing process. Solvent dewaxing involves dissolving in oil in solvents such as methyl ethyl ketone and toluene, followed by controlled cooling precipitate wax crystals. அப்படின்னா என்னென்னா சால்வெண்ட் டிவேக்சிங் ப்ராசஸில் ஒரு சால்வெண்ட் மூலியமாக டிவேக்சிங் நடக்குது. அதாவது வேக்ஸை ரிமூவ் பண்ணுவாங்க. மெத்தில் எத்தில் கீட்டோன் மாதிரியான சால்வெண்ட். ஸோ இது சால்வெண்ட் டிவேக்சிங்னு சொல்கிறாங்க. இதோட ப்ராசஸ் என்னென்னா ஆயில்ஸ்லாம் சால்வெண்ட்டில் கலக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் அது கூலிங் ஆகுது. அதனால வேக்ஸ்லாம் டெபாசிட் ஆகிரும் கீழே. அப்புறம் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை யூஸ் பண்ணுறாங்க. அது மூலமாக சால்வெண்ட்டை பிரித்து எடுத்தோன்னே நமக்கு வேக்ஸ் ஃப்ரீ ஆயில் கிடச்சிரும். இதுக்கு வந்து மெத்தில் எத்தில் கீட்டோன் அப்புறம் டொலியூன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே ஃப்ளோ சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீடு அதாவது நம்ம எது கொடுக்குறோமோ அதுதான் ஃபீடு. அப்புறம் சால்வெண்ட் மிக்சிங்னா அந்த சால்வெண்ட் மெத்தில் எத்தில் கீட்டோன் இல்லை டொலியூன் அது மாதிரியான சால்வெண்ட்டை வந்து மிக்ஸ் பண்ண 2 சேர்த்து மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கூலிங் ஆகுது, அது கிறிஸ்டலைஸ் ஆகிடுது, கீழே போய்ட்டு வேக்ஸு டெபாசிட் ஆகிரும். அதுக்கப்புறம் ஃபில்ட்ரேஷன் ஆஃப் வேக்ஸு ஃபில்ட்ரேட் பண்ணுறாங்க, வேக்ஸை தனியாக எடுக்கிறாங்க. அப்புறம் சால்வெண்ட் ரெக்கவரி, சால்வெண்ட்டை வந்து தனியாக அப்புறம் சால்வெண்ட்டையும் தனியாக பிரிச்செடுப்பாங்க. அப்புறம் ஆயில் வந்து நம்மளுக்கு பியூராக கிடச்சிரும். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் சால்வெண்ட் டிவேக்சிங். முதல்ல அட்வான்டேஜஸ்னால் என்னென்னா அட்வான்டேஜஸ் இதுக்கு என்னென்னா ஹை குவாலிட்டி ஆயில் வித் இம்ப்ரூவ்டு போர் பாயிண்ட்ஸ். அதாவது ஆயில்ஸ்லாம் வந்து ஹை குவாலிட்டியில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இம்ப்ரூவ் போர் பாயிண்ட்ஸ் வந்து அதில் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். வெல் எஸ்டாப்ளிஷ் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ். அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸில் இது வந்து ஒரு நல்ல அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸ் மாதிரி. கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் எ வைல்ட் வெரைட்டி ஆஃப் ஃபீட் ஸ்டாக்ஸ். நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபீட், அதாவது இந்த பெட்ரோல் டீசல் அது மாதிரி தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நல்லா ஹேண்டில் பண்ணும். வெரைட்டி ஆஃப் வெரைட்டினா நிறைய விதமான பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை. அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ். அதில் வந்து ரெக்வயர்ஸ் லார்ஜ் வால்யூம்ஸ் ஆஃப் சால்வெண்ட் அதிகமான ஒரு வால்யூமில் தேவைப்படும். அதுதான் ஹை எனர்ஜி கன்சப்ஷன் ஃபார் சால்வெண்ட் ரெக்கவரி. சால்வெண்ட்டை ரெக்கவர் பண்ண ஹை எனர்ஜி கன்சப்ஷன் தேவைப்படும். இன்வால்வ்ஸ் மல்டிபிள் ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட். இதுக்கு மல்டிபிள் ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் அப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். அவ்வளோதான். அடுத்த ப்ராசஸ் பேர் என்ன, கேட்டலிட்டிக் டிவேக்சிங் ப்ராசஸ். Catalytic dewaxing uses shaped selective zeolite catalysts to crack long chain paraffins into smaller, more desirable hydrocarbons. அப்படின்னா என்னென்னா இந்த ப்ராசஸில் ஜியோலைட் மாதிரி கேட்டலிஸ்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது லாங் செயின் பேராஃபின்ஸை கிராக் பண்ணும், ஸ்மாலர் செயின் பேராஃபின்ஸாக மாற்றிடும். கூட வேக்ஸ் ரிமூவ் ஆகும். இதில் இந்த ப்ராசஸ் மூலியமாக வேக்ஸ் ரிமூவ் பண்ணுறதுனால வந்து கேட்டலிட்டிக் டிவேக்சிங் ப்ராசஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இதில் ஃப்ளோ சார்ட் பாருங்கள். இதில் வந்து ஃபீட் ஸ்டாக் ப்ளஸ் ஹைட்ரஜன் மிக்சிங். இதில் வந்து ஹைட்ரஜன் மிக்ஸ் பண்ணுறாங்க, அப்புறம் கேட்டலிட்டிக் ஆட் பண்ணுறாங்க. ஃப்ராக்ஷனேஷன் அண்ட் செப்பரேஷன் வந்து மூலியமாக ஆயிலை வந்து டிவேக்ஸ் பண்ண ஆயிலை ப்ராடக்டை வெளியே எடுக்கிறாங்க. அடுத்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கேட்டலிட்டிக் டிவேக்சிங். முதல்ல அட்வான்டேஜஸ் என்னென்னா என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி, டஸ் நாட் ரெக்வயர் சால்வெண்ட். அப்படின்னா இதுக்கு சால்வெண்ட் தேவையில்லைன்றனால என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ப்ரொடியூசஸ் க்ளீனர் ஃபியூயல்ஸ் வித் பெட்டர் கோல்டு ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸ். ஃபியூயல்ஸ் வந்து க்ளீனாக ப்ரொடியூஸ் ஆகும், அப்புறம் வந்து கோல்டு ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸும் வந்து நல்லா பெட்டராக ஒர்க் ஆகும். கண்டினியூஸ் ப்ராசஸ் வித் லோயர் ஆப்ரேட்டிங் காஸ்ட் இன் த லாங் ரன். இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம், ஆப்ரேட்டிங் காஸ்ட்டும் கம்மியாக தான் ஆகும் லாங் டைமாக யூஸ் பண்ணாலும். டிஸ்அட்வான்டேஜஸ்.
கேட்டலிஸ்ட் டீஆக்டிவேஷன் ஓவர் டைம். கேட்டலிஸ்ட்டை வந்து நம்ம ஓவர் டைம் யூஸ் பண்ணையில் அது டீஆக்டிவேட் ஆகுது, அதோட எஃபெக்ட் கம்மியாகிரும். ஹையர் இனிஷியல் கேபிட்டல் லாஸ்ட் அப்படின்னா இனிஷியலாக கேபிட்டல் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து ரெக்வயர்ஸ் ஹைட்ரஜன் சப்ளை அண்ட் ரியாக்டர் சிஸ்டம்ஸ். இதுக்கு வந்து ஹைட்ரஜன் சப்ளையும் அப்புறம் ரியாக்டர் சிஸ்டம்ஸும் தேவைப்படும். அடுத்து வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிவேக்சிங். இந்த ப்ராசஸ் மூலமாக வந்து ஹை குவாலிட்டி லூப்ரிகேட்டிங் ஆயில்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். டிவேக்சிங் ஆஃப் ஜெட் ஃபியூயல்ஸ் அண்ட் டீசல் ஃபியூல்ஸ் ஃபார் பெட்டர் கோல்டு வெதர் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ ஜெட் ஃபியூயல்ஸ் அண்ட் டீசல் ஃபியூயல்ஸ்லாம் டிவேக்சிங் பண்ணும்போது அதோட கோல்டு வெதரில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அதே தான் திருப்பி இம்ப்ரூவிங் ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆயில்ஸில் வந்து நல்லாயிருக்கும். அதை தான் சப்போர்ட்ஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ஃபியூயல்ஸ். இது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஃபியூயல்ஸாக ப்ரொடியூஸ் பண்ண சப்போர்ட் பண்ணுது. அடுத்து லாஸ்ட்டாக வந்து கன்க்ளூஷன் வந்தாச்சு. டிவேக்சிங் பிளேஸ் ஏ க்ரூஷியல் ரோல் இன் பெட்ரோல் ரிஃபைனிங் பை என்ஹான்சிங் த லோ டெம்பரேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபியூயல்ஸ் அண்ட் லூப்ரிகன்ஸ். அப்படின்னா பெட்ரோலியம் ரிஃபைனிங்கில் டிவேக்சிங் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலாக இருக்குது. திருப்பி அதே தான் லோ டெம்பரேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபியூயல்ஸ் அண்ட் லூப்ரிகன்ஸை நல்லா வச்சுருக்கோம். Both solvent and catalytic dewaxing process have distinct advantages and limitations, but catalytic dewaxing is increasingly favored due to its environmental benefits and efficiency. இப்போது சால்வெண்ட் அண்ட் கேட்டலிட்டிக் டிவேக்சிங் ரெண்டு ப்ராசஸுமே டிஃப்ரெண்ட்டான அட்வான்டேஜஸ் லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஆனால் கேட்டலிட்டிக் டிவேக்சிங் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா என்விரான்மெண்டலுக்கு அதுதான் பெனிஃபிட்டாக இருக்கும், அப்புறம் எஃபிஷியன்சியும் கூட. ஓவரால் டிவேக்சிங் என்ஷூர்ஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபியூயல்ஸ் அண்ட் லூப்ரிகன்ட்ஸ் தட் மீட் மாடர்ன் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கன்சியூமர் நீட்ஸ். இதுக்குன்னு அர்த்தம்னா ஓவராலாக டிவேக்சிங் தான் மாடர்ன் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கன்சியூம்ஸுக்கு தேவையான ஃபியூல் அண்ட் லூப்ரிகன்ட் ப்ரொடக்ஷனை தர வழிவகுக்குது. சரி, அவ்வளோதான். இதுதான் கன்க்ளூஷன். தேங்க்யூ. நான் உங்கள் விஜய் விக்னேஷ், செகண்ட் இயர் பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி, அண்ணா யூனிவர்சிட்டி பிஐடி கேம்பஸ். இந்த பேட்ச் ஆஃப் 2024 to 2028. ஐ ஆம் ஃப்ரம் த டீம் ஆஃப் ப்ரொஃபைண்ட் பெட்ரோஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொடக்ஷன் ஆஃப் க்ரூட் ஆயில். பொதுவாகவே சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொடுத்துருக்க சொல்யூஷனில் நம்மளுக்கு தேவையில்லாத காம்பவுண்டை சால்வெண்ட் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிற மெத்தட் தான் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். அதை வந்து எப்படி க்ரூட் ஆயில் அப்ளிகபிள் ஆகுது, அதனால அந்த அப்ளிகபிள் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குதுங்கிறது தான் இந்த வீடியோ. பொதுவாகவே க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ மிக்சர் ஆஃப் ஹோமோஜினியஸ் ஹைட்ரோகார்பன். இது மண்ணுக்கட்டிலேருந்து கிடைக்கிறதுனால இது மட்டும் சுத்தமாக இருக்க போகுது, இதுலேயும் நிறைய இம்ப்யூரிட்டிஸ்லாம் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர், ரேர் மெட்டல்ஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட இம்ப்யூரிட்டிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து எப்படி இந்த சால்வெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த மெத்தட். இந்த க்ரூட் ஆயில் ப்ராசஸிங்கில் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெயின்லி எங்கே யூஸ் ஆகுதுன்னா இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, நான் சொன்ன மாதிரி தான். அப்புறம் வந்து இம்ப்ரூவ் குவாலிட்டி ஆஃப் லூப் ஆயில் அண்ட் ஃபியூல் ஆயில்ஸோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. டீசல்ஃபரைசேஷன் ப்ராசஸ் வந்து இது மெயின்லி ரொம்ப யூஸ் ஆகுது. அப்புறம் ஆஸ்பால் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. வேக்ஸ் கண்டென்ட்டை கொடுத்துருக்க சொல்யூஷன்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்படி என்னதாங்க இந்த மெத்தடில் வந்து நம்ம சால்வெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ப்ரோபேன் இல்லைனா பியூட்டேன் யூஸ் பண்ணுறோம், பர்ஃபியூரல் யூஸ் பண்ணுறோம், ஃபீனால், என்மெத்தில் 2-பிரோலிட்டோன் அதாவது NMDங்கிற சால்வெண்ட் யூஸ் பண்ணுறோம், மெத்தில் எத்தில் கீட்டோன் MEK அந்த சால்வெண்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த இப்போ சொன்ன சால்வெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து எந்த மாதிரியான இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ப்ரோபேன், பியூட்டேன் அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஆஸ்பால் கண்டென்ட்டை வந்து கொடுத்துருக்க சொல்யூஷன் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆஸ்பால்டேன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பால்டேன்ஸுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ். அதில் வந்து என்னென்ன இருக்குன்னா ஹெவி மாலிகுல் கார்பன்ஸ் இருக்கும், மெட்டல்ஸ் இருக்கும், சல்ஃபர் கண்டென்ட் இருக்கும். இதில் இருக்கிற அந்த சல்ஃபர் கண்டென்ட் வந்து என்ன பண்ணணும்னா ரிஃபைனரிஸில் இருக்கிற பைப்லைன்ஸில் இருக்கிற ரிஃபைனரிஸ் டேங்க்ஸில் இருக்கிற ஹோலில் வந்து அடைச்சிரும். அதனால் ரிஃபைனரிஸோட எஃபிஷியன்சி குறையும். அதனால் வந்து இந்த கண்டென்ட்டை வந்து நம்ம கொடுத்துருக்க சொல்யூஷன் வந்து எடுக்கிறோம். அதே மாதிரி பர்ஃபியூரல், ஃபீனால், என்மெத்தில் 2-பிரோலிட்டோன் NMDR சொல்யூஷன் அதெல்லாம் வந்து அரோமேட்டிக் கண்டென்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. மெத்தில் எத்தில் கீட்டோன் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா வேக்ஸ் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இப்போ என்னடா க்ரூட் ஆயில் வேக்ஸ் கண்டென்ட் இருந்தால் என்ன பிரச்சனை வரும்போது அப்படிங்கிறது கேட்குறீங்களா? க்ரூட் ஆயிலேருந்து வர இந்த பெட்ரோல், டீசல், கெரோசின் அந்த மாதிரியான ஃபியூவல்ஸுக்கு வந்து வேக்ஸ் போர் பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஏர்கிராஃப்ட் அந்த மாதிரியான இது பிளேன்ஸில் மேலே பறக்கிறதுனால டெம்பரேச்சர் வந்து மேலே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். முதல்ல போர் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூவல் ஃப்ளோ ஆகிறது வந்து எந்த டெம்பரேச்சரில் சீஸ் ஆகுதோ அதுதான் வந்து போர் பாயிண்ட். இப்போ மேலே பறந்துக்கிட்டு இருக்க ஏர்பிளைனில் -டிகிரியில் போகிறப்போ அந்த ஃபியூல் வந்து சீஸ் ஆகிடுச்சுன்னா அந்த பிளேன் வந்து இன்ஜின் ஃப்ளேயரே கிராஷ் ஆகிடும். அதனால தான் போர் பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம் ஃபியூவல்ஸுக்கு அப்படிங்கிறது. இப்போ நான் சொன்ன சால்வெண்ட்ஸ்லாம் எக்ஸாம்பிள் ப்ராசஸாக இப்போ பார்க்கலாமா? ப்ரோபேன் வந்து ஆஸ்பால்டேன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்க்குறோம். முதல்ல ப்ரோபேனை வந்து அந்த கொடுத்துருக்க இதோட ஆயிலோட வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ அதில் இருக்கிற ஆஸ்பால்டேன்ஸ் வந்து ப்ரோபேனோட இதாகி ஒரு சாலிட் பேஸ்க்கு வந்து அது வந்து அடியில் செட்டில் அவுட் ஆகிடும்.
மேலே வந்து நம்மளுக்கு தேவையான லூப் பாய்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதை மேலேருந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். இதுதான் இந்த மெத்தட். அடுத்து வந்து டிவேக்சிங். டிவேக்சிங்கில் வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னோன்னா MEK, அதாவது மெத்தில் எத்தில் கீட்டோன் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இப்போ வந்து டொலுவின்னு கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த ஆயிலை வந்து நம்ம டிசால்வ் பண்ணுறோம். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கூலிங் இதில் வைக்கிறப்போ அந்த வேக்ஸ் கண்டென்ட் வந்து அடியில் ப்ரிசிப்டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்கிற வந்து லூப் ஆயிலை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து அடுத்தது பார்த்தோம்னா அரோமேட்டிக் எக்ஸ்ட்ராக்ஷன். அரோமேட்டிக் எக்ஸ்ட்ராக்ஷன் என்ன வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னா பர்ஃபியூரல் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அரோமேட்டிக் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃபீனால் அந்த மாதிரி ஏகப்பட்ட சால்வெண்ட்ஸ்லாம் சொன்னேன். பொதுவாக நம்ம பர்ஃபியூரல் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, பர்ஃபியூரல் வந்து ரியாக்ஷனில் ஈடுபடுறப்போ அதோட பவர் கம்மியாச்சுன்னா கோசால்வெண்ட்ஸ் ஆட் பண்ணி அதோட பவர் இன்க்ரீஸ் பண்ணும். கோசால்வெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். NHexane யூஸ் பண்ணி நம்ம வந்து பர்ஃபியூரலோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா அதை வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஈஸியாக நடக்கும். அதனால் வந்து பர்ஃபியூரல் யூஸ் பண்ணுறோம். பர்ஃபியூரல் வந்து என்ன பண்ணுதுன்னா அரோமேட்டிக் கண்டென்ட்டை போய்ட்டு ரியாக்ஷனில் ஈடு பண்ணி அது வந்து அந்த அரோமேட்டிக்கோட மிங்கிள் ஆகி அது வந்து அதுலேருந்து மூலியமாக வந்து நம்மளால் வந்து பிரித்து எடுக்க முடியும். இப்போ நான் சொன்னேன்ல, இதெல்லாம் வந்து ஒரு சும்மா சாதாரணமான ப்ரொசீஜர். உண்மையாகவே அதில் வந்து அப்படி என்ன தான் நடக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் ப்ரொசீஜரை நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து செப்பரேஷன். ஒரு சொல்யூஷனில் நம்மளுக்கு தேவை இருக்கிற கண்டென்ட், தேவையில்லாத கண்டென்ட் ரெண்டாக பிரிச்சுப்போம். நம்ம தேவையில்லாத கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சால்வெண்ட் செலக்ட் பண்ணோம். பிகாஸ் நம்ம தேவையில்லாத கண்டென்ட் எப்படி வந்து டிசால்வ் அந்த சால்வெண்ட் யூஸ் பண்ணி நம்ம டிசால்வ் பண்ணி தான் நம்ம வந்து வெளியே எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சால்வெண்ட் சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி சால்வெண்ட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சொல்யூஷனில் ஊற்றி அந்த தேவையில்லாத கண்டென்ட்டை சால்வெண்டோட டிசால்வ் ஆனோடனே அது ரெண்டும் சேர்ந்து ஒரு சாலிட் ஃபேஸ்க்கு பாரும். அந்த சாலிட் ஃபேஸ்க்கு பேர் வந்து மிசல்லா. அந்த மிசல்லா வந்து அடியில் போய் செட்டில்ட் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்கிற அந்த லூப் ஆயிலோ நம்மளுக்கு கிடச்சிருக்க அந்த ஆயிலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். அதுக்கப்புறம் சால்வெண்ட் ரிகவரி பண்ணுறோம். சால்வெண்ட் ரிகவரி அப்படிங்கிற என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிடச்சிருக்க மெசல்லா வச்சு என்ன பண்ணுறது பண்ணணும். மெசல்லா வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து நம்ம வந்து ஹீட்டிங், கண்டென்சேஷன் அந்த மாதிரி ரியாக்ஷனுக்கு உட்படுத்துகிறப்போ அதுலேருந்து வந்து சால்வெண்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும். அந்த சால்வெண்ட் வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ராடக்ட் பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, இந்த நம்மளுக்கு கிடைச்ச ஆயிலை வந்து ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணி அச்சீவ் ப்ராசஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட் குவாலிட்டியை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இப்போது இந்த மெத்தட்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரோஷன் ப்ரிவென்ஷன் வந்து என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்க சொல்யூஷனில் வந்து நம்மளுக்கு கரோஷன் ஏற்படுத்துகிற மாதிரி கண்டென்ட் இருக்குது. அதை எப்படி ரிமூவ் பண்ணோம்னா, நம்மளுக்கு அந்த கரோஷன் ரிமூவ் பண்ணுற மாதிரி சால்வெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த கரோஷன் ஏற்படுத்துகிற அந்த கண்டென்ட்டை நம்மளால் வெளியே எடுக்க முடியும். இந்த மெத்தடுனால ப்ராடக்டோட குவாலிட்டியை வந்து நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அந்த மெத்தட் மூலிமா வர ஆயிலோட எஃபிஷியன்சி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதோட ஈல்டு வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்படிக்கு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஜய்.